+2 அக்கௌண்டன்சியில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் பார்ட்னர்ஷிப் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 22 பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 22. நீங்களும் நோட் புக் பென் வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் சம் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, கொஸ்டின் பார்க்கலாம். ரமேஷ், ரவி அண்ட் ஆகாஷ் ஆர் பார்ட்னர்ஸ். அவங்க ரேஷியோ இந்த கேபிட்டல் ரேஷியோ. அவங்க கேபிட்டல் இன்னும் அந்த ரேஷியோவில். ஓகே, ஸோ கேபிட்டல் வந்து 30 இருக்குது. தட் மீன்ஸ் 3:3:2ன்னு அர்த்தம். ஓகேயா, எல்லா ஜீரோவும் கட் பண்ணிட்டேன். ஸோ 3:3:2. ஓகே, பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டாங்க. இதில் ஏதாவது முக்கியமாக ஐட்டம் இருக்கா பார்க்கணும். பிளான்ட் அண்ட் மெஷினரி நார்மல், ஸ்டாக், டெட்டாஸ், கேஷ் அண்ட் ஹேண்ட். ஓகே, இதெல்லாம் நார்மல் தான். அதே மாதிரி 3 பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ஜென்ரல் ரிசர்வ், கிரெடிட்டார்ஸ். ஓகே, ஜென்ரல் ரிசர்வ் மாத்திரம் பாஸ்ட் ப்ராஃபிட்ஸ். அதாவது ஸோ என்னாச்சு, இது வந்து ஆகாஷ் டைடு அப்படின்னா ஒரு பார்ட்னர் வந்து எய்தர் when he comes in or goes out, the general reserve will always belong to all the partners. Okay, yeah, in old ratio. Okay, Akash died on 31st of March 2018. ஸோ இது கொடுத்துருக்கிறது டிசம்பர். ஓகேயா, அவர் டை ஆனது மார்ச். அப்போ 3 months லேட்டர். ஓகே, ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கு அப்புறம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம், இதாக யூஸ் ஆகும். ஆன் த டெத் ஆஃப் ஆகாஷ் த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மேட் அப்படிங்கிறாங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி இஸ் டு பி ரீவேல்யூட் அட் 54,000. என்ன இருக்குது புக்கில் வேல்யூ? 45,000 இருக்குது. அப்போ 54,000 minus 45,000, 9,000 rupees is a gain. கரெக்டாக? இட்ஸ் a profit. Stock to be depreciated by 1,000. depreciatedனா ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகுது. ஓகேயா, ஸோ -1,000. அவங்களே சொல்லிட்டாங்க எவ்வளோ அமௌண்ட்னு. குட்வில் ஆஃப் த ஃபர்ம் இஸ் வேல்யூட் அட் 24,000. ஓகே, அதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். அடுத்தது, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் ஆகாஷ் இஸ் டு பி கால்குலேட்டட் ஃப்ரம் க்ளோசிங் ஆஃப் த லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் டு த டேட் ஆஃப் பாசிங் அவே ஆன் த பேசிஸ் ஆஃப் average of 3 completed years profit. ஓகேயா, ஓகே, ஸோ 3 வருஷத்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. we have to find out the average. அதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் ஆகும்? அது இந்த 3 monthsக்கு யூஸ் ஆகும். தட் மீன்ஸ் ஃபார் 3 months we have to use it. என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எஸ்டிமேட் பண்ணலாம். ஒரு எஸ்டிமேட். ஓகேயா, சரி. அப்புறம் ப்ரிப்பேர் நெசசரி லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறாங்க. ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ரிவால்யூஷன் அக்கௌண்ட். ஓகே, செகண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட், தேர்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இப்போ ரிவால்யூஷன் அக்கௌண்ட்டில் பார்த்தோம் 2 ஐட்டம் தான் இருக்குது. ஒரு ப்ராஃபிட் 9,000, ஒரு லாஸ். ஓகேயா, ஸோ ஃபஸ்ட் வி கோ டு ரிவால்யூஷன் அக்கௌண்ட். எழுதிக்கோங்க, ரிவால்யூஷன் அக்கௌண்ட் எழுதிக்கோங்க. ஓகே, இங்கே ஆன்சரை பார்க்காதீங்க. நான் இங்கே ஆன்சரை அழிச்சிருக்கலாம், பட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ரெசன்டேஷன் சொல்லிட்டு வச்சுருக்கேன். டெபிட் கிரெடிட் போட்டுவாங்க. ரிவால்யூஷன் அக்கௌண்ட்டில் கெயின் ரைட் ஹேண்ட் சைடு வரும், லாஸ்ட்னா டெபிட் சைடில் வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். ஓகேயா, ஸோ ஏற்கனவே பார்த்துட்டோம். எப்போதுமே ஒரு போஸ்டிங் பண்ணால் டிக் அடிச்சுக்கோங்க. ஸோ 9,000 rupees லாஸ், 1,000 rupees, 9,000 ப்ராஃபிட், 1,000 லாஸ். ஓகேயா, ஓகே, ஸோ பேலன்ஸ் இருக்கிறது அப்போ 8,000 இஸ் அ ரிவால்யூஷன் ப்ராஃபிட். அது இந்த ரேஷியோ 3:3:2. ஸோ 3த்தையும் கூட்டிங்கன்னா 8 வரும். அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ 3,000, 6,000, 3,000, 2,000. ஓகேயா, சரி, இது போட்டாச்சு. அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட் போடுங்க. அதில் 3 அக்கௌண்ட் எழுதிக்குவாங்க. ரமேஷ், ரவி, ஆகாஷ், போத் டெபிட் சைடு கிரெடிட் சைடு. ஓகேயா, சரி, ஃபஸ்ட்டு பேலன்ஸ் கொண்டுடலாம். பேலன்ஸ் வந்து 30-30-20. ஓகேயா, இது ஃபஸ்ட்டு. தென் செகண்ட் ஜென்ரல் ரிசர்வ், தேர்ட் ரிவால்யூஷன் ப்ராஃபிட். ஓகேயா, ஓகே, ஃபஸ்ட்டு பேலன்ஸ் குறைஞ்சாச்சு 30-30-20. ஓகே, இது ஃபஸ்ட்டு. தென் தேர்ட் ரிவால்யூஷன் ப்ராஃபிட் 3-3-2, 3,000, 3,000, 2,000. ஓகேயா, செகண்ட் எவ்வளோ சொன்னோம்? ஜென்ரல் ரிசர்வ் 8,000 இருக்குது. ஸோ அதுவும் அதே மாதிரி 3-3-2 வரும் இந்த ரேஷியோவில். கரெக்ட்.
அதாவது 8000 இன்ட்டு 3/8 போட்டிங்கன்னா இந்த பார்ட்னருக்கு 3000 வரும். ஓகேயா? ஸோ இது 2 போட்டாச்சு. இப்போ அடுத்தது குட்வில் கால்குலேட் பண்ணணும். ஓகே, குட்வில் ஆஃப் த ஃபர்ம் இஸ் வேலிடேட். ஸோ இவரோட ஷேர் வந்து இன்ட்டு 2, சாரி யார், ஆகாஷ் தானே. ஆகாஷ்ங்கிறது யார், மூணாவது பார்ட்னர். இப்போ 2/8 ஈக்குவல் டு 6000 வரும். இது இவங்க 2 பேருக்கும் 3:3 ரேஷியோனா இப்போ 3000. ஓகேயா? கரெக்டா? 6000 இஸ் த குட்வில். அது 2 பார்ட்னர்ஸ்க்கும் 3 and 3K. ஓகே, அதான் போட்டிருக்கு. குட்வில் இங்கே அது போடல, குட்வில் போட்டிருக்கணும். ஓகே, குட்வில். ஓகேயா? ஓகே, போட்டாச்சு. திரும்ப சொல்லிடுறேன். 24,000 இன்ட்டு 2/8ங்கிறது வந்து 6000 ரூபா. ஸோ ரேஷியோ வந்து 3:3:2. இதில் இது எடுத்துட்டானா 3:3 ரேஷியோ. ஸோ 2 பேருக்கு ஈக்குவல். ஓகேயா? அடுத்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். 3 வருஷத்து ஆவரேஜ் ப்ராஃபிட் 66 + 60 +. ஸோ average is equal to 66 + 60 + 66 by 3, which is equal to 332 192/3, 3618 312. ஓகேயா? இது ஃபார் 1 year. ஸோ ஆகாஷ் ப்ராஃபிட் ஷேர் ஈக்குவல் டு 64,000. ஓகே, இன்ட்டு 3/12. ஏன்னா 3 months தான், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இன்ட்டு 2/8. கரெக்டா? ஓகே, இதெல்லாம் கட் பண்ணலாம் பாருங்கள். 8 கட் பண்ணிடலாம். ஓகே, 2 1 2 கட் பண்ணலாம். 4 2 2. ஸோ 3 × 2000 to 3 ஈக்குவல் டு 6000. இதுவும் அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் 3000. இல்லை சாரி, இது வந்து யூ ஹேவ் டு டெபிட் டு P&L சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகேயா? ஸோ இப்போ எவ்வளோ இருக்குது புக்கில்? 4000 இருக்குது. எப்படி இருக்குது 4000? ஒரு நிமிஷம் இருங்க. 64,000 3 yearsனா 3 years. ஓகே, இன்ட்டு 3 months. சாரிங்க, ஒரு 2 6 வரும். ஓகேயா? ஓகே, 8 6. ஓகே, அதே மாதிரி 2 6 வரும். ஓகே, ஸோ 6 போட்டிங்கன்னா கரெக்ட். திரும்ப ஒரு தடவை போட்டில் அந்த ஒன்று தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். 64,000 இன்ட்டு 2/8 இன்ட்டு 3/12. ஓகேயா? கரெக்டா? கரெக்ட். ஸோ இதுவும் எடுத்திங்கன்னா 8, இதையும் எடுத்திங்கன்னா 4, இதையும் எடுத்திங்கன்னா 2. ஸோ 2000 இன்ட்டு 2, which is equal to 4000. ஓகேயா? ஸோ 4000 rupees வந்து you have to credit ஆகாஷ். ஓகேயா? அண்ட் டெபிட் அந்த P&L சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டிருந்தோம். அதாவது இது வந்து இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி வந்து, ஏன்னா அந்த வருஷம் முடியும் போது தான் எவ்வளோ ப்ராஃபிட் தெரியும். அதுதான் இந்த 2 பார்ட்னர்ஸும் எடுத்துப்பாங்க. ஓகேயா? ஸோ 4000 போயிடும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம போட்டிங்கன்னா பேலன்ஸ். ஓகே, இப்போ 2 பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்துடுச்சு பேலன்ஸு. இவரது வந்து
எக்ஸிக்யூட்டர்னு போட்டுடணும். ரிட்டையர் ஆனால் அந்த நேம் இருக்கும், அப்படி இல்லைன்னா எக்ஸிக்யூட்டர்னு போடணும். ஓகேயா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ பேலன்ஸ் ஷீட் போகலாம். ஓகே, பேலன்ஸ் ஷீட் போகலாம். க்ரீன் வச்சுக்கலாம். ஸோ 2 பார்ட்னர்ஸ் 33. ஓகேயா? அதே மாதிரி இவரது எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட் 34,000. கிளியர் தானே? ஏன்னா இந்த பிஎன்எல் மாத்திரம் அவருக்கு மட்டும் போகும், அது பேலன்ஸ் ஷீட்டில் உட்காந்துருக்கும். சண்டரி கிரெடிட்டாஸ் அப்படியே புக்லேருந்து வருது. அதே மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு ஆட் பண்ணுறோம், ஏன்னா அது ப்ராஃபிட். ஸ்டாக்கு மைனஸ் பண்ணுறது லாஸ். ஓகேயா? தென் டேட்டாஸ் புக்கில் இருக்கிறது, கேஷ் அட் பேங்க் கேஷ் அண்ட் புக்கில் இருக்கிறது. இந்த பிஎன்எல் சஸ்பென்ஸ் மாத்திரம் இட்ஸ் எ நியூ ஒன் 4,000. ஓகே, இதுக்கும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். எல்லாமே ஒரு தடவை பார்த்துக்கலாம். இப்போ 45 + 9 = 54. இது 21. ஓகே, தென் 15 10 4. ஓகேயா? கரெக்ட். 54 21 15 10 4. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கரெக்டாக டிக் அடிச்சுக்கோங்க, அப்போ தான் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். ஓகேயா? ஸோ இதில் வந்து நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணோன்னா, இந்த ப்ராஃபிட்டில் மாத்திரம் நான் மல்டிப்ளிகேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகேயா? ஸோ இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 22. நீங்களும் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.